வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலிருந்து காரைக்குடி போகிற வழியில் ஒரு 22 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நமக்கு ஒரு கோட்டை தெரியும். இந்த கோட்டையை இது வழியாக போகிறவர்களை தவிர்த்திடவே முடியாது. அவ்வளவு அழகான ஒரு கோட்டை இது. இது இந்த பாதை வழியாக செல்கிறவங்க எல்லாருக்குமே இதை பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் இதனுடைய இடத்தின் பெயர் திருமயம். திருமயம் கோட்டை. இது திருமயம் என்பது ஒரு ஊர், அதில் அமைந்துள்ள கோட்டை இது. இப்போ அங்கே தான் நம்ம போகிறோம். இந்த திருமயம் அப்படின்றது திருமெய்யம் என்ற பேர் தான் திருமயமாக மாறி இருக்கு. திருமெய்யம், மெய்யம் என்பது உண்மையை குறிக்கின்ற ஒரு சொல். திருமயம். ஓகே, இப்போ பாருங்கள், உங்கள் கண் முன்னாடி தோன்ற இந்த கோட்டையை பாருங்கள். பெரிய ஒரு கோட்டை தெரியுது இல்லையா? கண்டிப்பாக இது பெரிய கோட்டை தான். சுமார் இதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு 40 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு கோட்டை இது. சரி, இந்த கோட்டையை நாம் எதற்காக பார்க்க வேண்டும்ன்றதை நம்ம பார்க்கலாம். இது தொல்லியல் துறை பாதுகாப்பின் கீழ் உள்ள ஒரு கோட்டை இது. இந்த கோட்டை எவ்வளவு பழமையானது அப்படின்னு பார்த்தோன்னா, இயல்பாக இதை பற்றி சொல்லும்போது 17ஆம் நூற்றாண்டு அது மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த கோட்டை எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை உங்களுக்கு தெளிவாக நான் கூறுகிறேன். இது சோழர்கள் பாண்டியரோட எல்லை பகுதியில் அமைந்த பகுதி. இது சோழர் காலம், பல்லவர் காலம், அப்புறம் பாண்டியர் காலம், அப்புறம் நாயக்கர்கள் காலம். பிறகு பார்த்திங்கன்னா இது கிழவன் சேதுபதி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, ஊமையன் கோட்டைன்னு சொல்லுவாங்க. இது பல பெயர்களை இந்த கோட்டைகள் பெற்றுள்ளது. வழி வழியாக நாயக்கர் காலம், அதுக்கப்புறம் தொண்டைமார்கள் காலம், இப்படி தொடர்ந்து நிறைய பேர் இந்த கோட்டைகளுக்கு வந்திருக்காங்க. முத்திரையர்கள் இருந்திருக்காங்க. சரி, இப்போ செய்திக்கு வருவோம். இந்த கோட்டை மிக பழமையான கோட்டை என்பது மிக தெளிவான செய்தி. மிக அழகான கோட்டையும் கூட. சரி, இந்த கோட்டையை பற்றிய முக்கியமான செய்தி என்ன? இப்போ கட்டமைப்புகளை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது என்பது பல முறைகள் இருக்குது. ஒரு புது இடத்தில் ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்குவது ஒரு முறை. அதை தாண்டி இயற்கையில் உள்ள இடங்களை அதன் வடிவத்தை பொறுத்து அதில் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய அறிவு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது சார்ந்த செய்திகள் கண்டிப்பாக கட்டடக்கலை வல்லுநர்களுக்கும் கட்டடக்கலை தொடர்பான பயிற்சியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் தெளிவாக தெரியும். அதுபோன்ற இயற்கை சார்ந்த இடங்களை எப்படி நம்மளுடைய தேவைக்கேற்ப அதை வடிவமைப்பது என்ற திறன் மிகப்பெரிய திறன். அதற்கான சான்றாக இந்த கோட்டையை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு காலை பொழுது, மிக இனிமையாக இருக்குது. வெப்பம் அதிகரிக்காமல் மிக குளுமையான நேரத்தில் நம்ம இதை பார்க்குறோம். மனிதர்கள் கூட மிக குறைவாக இருக்காங்க. வாங்க, இப்போ நம்ம இந்த கோட்டையை பார்க்கலாம். இந்த கோட்டை பல சிறப்பு செய்திகளை உள்ளடக்கியது. இந்த கோட்டை அருகிலே பார்த்திங்கன்னா பல்லவர் காலகத்து குகை கோயில்கள் 2 இருக்குது. ஒரு கோயில் சிவன் கோயிலாகவும் இன்னொரு கோயில் விஷ்ணு கோயிலாகவும் இருக்குது. இது இந்த ஊரிலேயே, இந்த கோட்டைக்கு அடியிலேயே இருக்குது 2 கோயில்களும். 2 கோயில்களும் குடைவரை கோயில்கள். கற்களை குடைந்து செய்யக்கூடிய ஆரம்ப நிலையை கொண்ட கோயில்கள். இதை மிக சிறப்பான கோயில்கள். இது பற்றி நம்ம கண்டிப்பாக இன்னொரு காலனியில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கோட்டையோட அமைப்பை பார்க்கலாம். கோட்டையோடைய நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நம்ம இப்போ ஒரு செய்தி நமக்கு தெளிவாயிடுச்சு. இயற்கையாக இருக்கிற ஒரு இடத்தை எப்படி மனிதர்கள் மிக தெளிவாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், பாதைகள் எவ்வளோ அழகாக பாதைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு குறுகிய பாதையாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு காரணமாக இந்த கோட்டைகளில் இப்போ நம்ம வந்தது நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளார வரோம். இது ஒரு பாதை. இது போல் 4 புறமும் இந்த கோட்டைக்கு வாயில்கள் இருக்குது. அதில் ஒரு வாயில் இது.
இப்போ எந்த பகுதியிலிருந்து வாயில்கள் வழியாக நுழைந்தாலும் அவ்வளவு எளிமையாக நம்ம வந்து இந்த முதல் 2ஆம் தளத்தை அடைந்துவிட முடியாது. அங்கே வந்து பாதுகாப்பு கருதி ஒரு பாருங்கள் சிறிய பாதை தான், இது வழியாக தான் போகணும். இதை மீறி வந்து எதிரிகள் வந்து உள்ளே நுழைய முடியாது. ஒரு செய்தி. 2வது செய்தி பார்த்திங்கன்னா, இந்த இடம் வந்து மிக உயரமான இடம். இதன் உச்சியில் நம்ம போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊரோட ஒரு 5 கிலோமீட்டருக்கு சுற்றளவு உள்ள எல்லா இடங்களும் மிக தெளிவாக தெரியும். அவ்வளவு உயரமான இடமா இந்த இடம் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த பாறைகள் எப்பொழுதுமே பாருங்களேன், நம்ம ஒரு இடங்களுக்கு போகும்போது இந்த பாறைகள்லாம் பார்த்துட்டு வெறும் பாறைகள் தானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இந்த பாறைகள் மிக 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 முக்கியமான பாறைகள். எதனால் நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த எதிரில் இருக்கு இல்லையா அந்த பாறை, இதற்கு அடியில் பழங்காலத்து கோட்டு ஓவியங்கள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா காவியால் வரையப்பட்ட ஓவியங்கள் இருக்குது. அது வந்து இதை வந்து என்ன நமக்கு அறிவுறுத்துதுன்னா, ஒரு 5000 வருடம் வந்து பழமையான ஒரு சூழலை அது அறிவுறுத்துது. இப்போ பாருங்கள், பெரிய பாறைகளை எப்படி வந்து வெட்டி எடுத்திருக்காங்க அப்படின்ற செய்தி நமக்கு எப்போதுமே ஒரு குழப்பமாக இருக்கும். இவ்வளோ பெரிய பாறைகளை அறிவியல் வளர்ச்சிகள் பெரிய அளவில் இல்லாத பொழுது, இயந்திரங்கள் இல்லாத பொழுது எப்படி பிளந்து எப்படி இதை எடுத்திருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது அழகாக வந்து அதுக்கான முறை பாருங்கள். வரிசையாக வந்து கட்டமாக குழிகளை ஏற்படுத்தி அதில் வந்து நீரை நிரப்பி அது குளிர்ந்து போகும்பொழுது என்ன செய்யும் அப்படின்னா பாறையை பிளந்துடும். இது இன்றளவும் இருக்கிற அறிவியல் சார்ந்த செய்தி தான் இது. இருந்தாலும் இவ்வளோ அழகாக மனிதர்கள் வந்து அதை வந்து கற்களை எப்படி வந்து பயன்படுத்துவதுன்ற செய்தியில் அன்றே ஒரு அவ்வளவு தெளிவாக செய்திருக்கிறார்கள். பாருங்கள் எவ்வளோ அழகான செய்தி. இது ஒரு மேற்கோளுக்காக சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது மாதிரி நிறைய இடங்களில் இது மாதிரி இடங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். நாங்கள் கூட வந்து ரஞ்சன்குடி கோட்டைன்ற ஒரு கோட்டையை போட்டிருக்கோம், எங்களுடைய காணொலியில் இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ எதிரில் இருக்கிற இல்லையா அந்த பாறை, நான் சொன்னேன் இல்லையா 5000 வருடங்கள் பழமையான பாறையாக இருக்கும் என்பது அறிஞர்களுடைய கருத்து. ஏன்னா அதில் உள்ள பாறையுடைய அடியில் ஓவியங்கள் இருக்குது. நீங்கள் சென்றால் கண்டிப்பாக பொறுமையாக பார்க்கவும். மிகப்பெரிய பாறை, உருளாமல் பிறளாமல் இவ்வளோ ஆண்டுகள் அப்படியே இருக்குது என்பது மிகப்பெரிய ஒரு இயற்கை அதிசயம் தானே. பாருங்கள் அவ்வளோ அழகான பாறை. சரி, இந்த மாதிரி இடங்களை எதற்காக நாம் பார்க்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வோம். வெறும் பொழுதுபோக்கிற்காக பார்க்கிறோமா இல்லை மகிழ்ச்சிக்காக பார்க்கிறோமா என்பதை பார்ப்போம். கண்டிப்பாக மனிதர்களுக்கு மகிழ்ச்சி மிகவும் அவசியமான ஒன்று தான். இருந்தாலும் அது சார்ந்த அறிவு, அது சார்ந்த பண்புகள் இவற்றை பற்றி தெரிந்து கொள்வது அதை விட மிக மிக முக்கியமான செய்தி. சரி, செய்திக்கு வருவோம். இப்போ பாருங்கள், இவ்வளவு அழகான இடமாய் இருந்தாலும் இது வந்து ஒரு பாறை, ஒரு குன்று என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் இதில் பயணிக்கணும். படிகள் எங்கே இருக்கிறதோ அது சார்ந்து நம்ம பயணிப்பதே நல்லது. நாங்கள் காணொலிக்காக வந்து சில இடங்களை உங்களுக்கு காட்டுறதுக்காக முயற்சி செய்து இதை எடுத்திருக்கிறோம். நீங்கள் செல்லும்போது மிக மிக பாதுகாப்பாக செல்ல வேண்டும். குடும்பத்தோடும் குழந்தைகளோடும் செல்லும் பொழுது மிக பாதுகாப்பையும் பொறுமையாகவும் அதற்கு செப்பனிட்ட பாதை வழியாக சென்று பார்ப்பதே நல்லது. அதை வந்து நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்து இயற்கை சார்ந்து எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று பாருங்கள். எவ்வளவு அழகான ஒரு பகுதியை ஒரு கோட்டையாக, ஒரு பாதுகாப்புக்காக இதை வந்து மாற்றி அமைத்து அது மனிதனுடைய பயன்பாட்டிற்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய செய்தி. இது சார்ந்த அறிவு, இதை வடிவமைக்கும் திறன், இதெல்லாம் மேம்பட்ட திறன், ஒரு சாதாரண திறன் இல்லை. பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்கணுன்றதை புரிய வைக்கிறதுக்காக நாங்கள் இதை காட்டுறோம். இந்த மாதிரி பகுதிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக செல்லக்கூடாது, கவனமாக செல்லணும். ஏன்னா பாறைகள் இருக்கும்போது அடுத்த நுனியே வந்து எவ்வளோ ஆழம் இருக்கும் என்பதை நம்ம கணிக்க முடியாது. அதனால் மிக கவனமாக இருக்கணும். நீங்கள் பார்க்கும்பொழுது எட்டி இருந்தே இந்த செய்திகள்லாம் பாருங்கள் நீங்கள் பாதுகாப்பாக. மீண்டும் ஒரு செய்திக்கு வருவோம். இப்போ நம்ம ஏன் இந்த போன்ற கோட்டைகளை நாம் பார்க்க வேண்டும், ஏன் இந்த செய்திகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்னு நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ பொதுவாகவே மனிதர்கள் இப்பொழுது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வாழ்வியல் மகிழ்ச்சிகளை மட்டுமே மையமாக கொண்டு வாழ்வு நடத்தும் நிலையில் மனிதர்கள் வந்துட்டாங்க. ஏன்னா இந்த செய்திகள்லாம் நம்ம திரைத்துறை சார்ந்த செய்திகள், அதற்கப்புறம் பொழுதுபோக்கு அம்சங்கள், இதை தொடர்ந்தே நம்ம வாழ்வு நிலையை தொலைக்காட்சி பற்றி இப்படியே நம்ம பயணிச்சிருக்கோம். அப்படி பயணிக்கும்போது நம் அருகே இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய படைப்புகள், இவ்வளவு வரலாறு சார்ந்த செய்திகள், இந்த அமைப்பை நம்ம அருகே இருக்கிறது, நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கிறது. இது நம்மளுடைய தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு தளமாக இருக்கிறது. இது சார்ந்த செய்திகள் நமக்கு மிக மிக பண்பாடு ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் மிக மிக முக்கியமானது. அதை தாண்டி இது சார்ந்த செய்திகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா காணொலியில் மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் வரலாற்று ஆசிரியர்கள்லாம் மிக தெளிவாக இதை பற்றி சொல்கிறாங்க, அவங்க காணொலிகளை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் பாருங்கள். இந்த காணொலியை விட
மிக மிக சிறந்த காணொளிகள், அதாவது செய்திகள் சார்ந்து அவ்வளவு இளைஞர்கள் நிறைய செய்திகளை சொல்லியிருக்காங்க. வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இந்த செய்தியை சொல்கிறாங்க, மிக தெளிவுபடுத்தி இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்கிறாங்க. கால அளவு, வாழ்ந்த மனிதர்கள், இப்போ இதில் வாழ்ந்த மன்னர்கள், நடந்த நிகழ்வுகள் அவ்வளவும் வந்து சிறப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அத்தனை காணொளிகளையும் பார்த்துவிட்டு இந்த இடத்திற்கு செல்லும் பொழுது, அதையெல்லாம் ஒரு முறை பார்த்துவிட்டு செல்லும்போது உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு வந்துட்டோம். 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க முதல்ல இங்கே வந்திருக்காங்களாம். மிக அழகாக இருக்குது இந்த இடம்னு சொல்லி எங்களை பார்க்க சொல்லி அறிவுறுத்திட்டு சென்றுட்டுருக்காங்க. அவ்வளவு அழகான ஒரு இடமாக இது அமைகிறது. இதில் பார்த்திங்கன்னா 2 தளம் தாண்டி 3வது தளத்தை நோக்கி நம்ம வந்துட்டோம். இங்கே இருக்க கட்டமைப்புகள்லாம் அழிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கட்டடங்கள்லாம் எப்படி இருந்திருக்குன்னு உங்களால் கணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நடுவில் ஒரு பெரிய பீரங்கி மேடை, அதில் பக்கத்தில் ஒரு கூண்டு போல் ஒரு இடம் தெரியுது பாருங்கள். அது வந்து சுனைன்னு சொல்கிறது, நீர் ஆதாரம். சுனைன்னுன்றது நீர் சுரக்கும் இடமே சுனை அப்படின்போம். பாறைகளுக்கு நடுவில் நீர் சுரந்து ஒரு தேங்கி நிற்கும் இடமாக அது இருக்குது. இங்கே இருந்த மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய நீர் ஆதாரமாக அது இருந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இதற்கு மேலே வந்து ஒரு பீரங்கி மேடை, உயரமான இடம் பாருங்கள். இதில் படிகள் ஏறும்போது மிக கவனமாக நம்ம ஏறணும். பார்த்துங்க, நீங்கள் செல்லும்போதும் கவனமாக அதை பாருங்கள். இந்த இடங்களை இது சார்ந்து நிறைய வந்து திரைப்படங்கள்லாம் கூட நீங்கள் இந்த இடங்களை பார்த்துருக்கலாம். அவ்வளவு உங்கள் கண்ணில் பட்டிருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல இந்த இடங்கள் பட்டிருக்கும். எங்கே இருக்குன்றது தெரியாமல் இருக்கலாம். இப்போ மீண்டும் செய்திக்கு வருவோம். இப்போ இது போன்ற இடங்களை நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்றால், என்றாவது ஒரு நாள் நாம் போய் பார்த்து விட்டு வரலாம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு மிக அருகில் இருக்க இடங்களாக இருந்தாலும் இதை நாம் வந்து ஒரு நாள் வந்து விடுமுறை என்று போகலாம், அல்லது நாம் நேரம் கிடைக்கும் போது போகலாம் என்றெல்லாம் எண்ணிவிட்டு இருப்பீர்கள். இது போன்ற எண்ணத்தினால் இந்த செயல் தள்ளி போய் கொண்டே இருக்கும். அது வந்து நம் கண்களில் படாமல் நீண்ட நாள் இருக்கும். அப்படி ஒரு செயல்பாடு நடந்துவிடவே கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் இவ்வளவு இந்த காணொளியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடங்களை தவிர்த்து விடக்கூடாது, தள்ளி போட்டு விடக்கூடாது. எப்பொழுது உங்களுக்கு ஒரு சிறிய வாய்ப்பு இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த இடங்களை வந்து பார்க்க வேண்டும். உங்களுடைய குடும்பங்களுக்கும், குழந்தைகளுக்கும், உறவினர்களுக்கும், உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே இதனுடைய பெருமைகள், இதனுடைய அறிவு, இது சார்ந்த தொழில்நுட்பங்கள் இவற்றை பற்றி தெளிவாக அவங்களுக்கு விளக்கத்தை சொன்னீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலனாக அது மாறும். ஏன் நம்ம வந்து இதை மீண்டும் மீண்டும் கூறுறோன்னா, இப்போ பாருங்கள், சுற்றி பாருங்கள், அப்படியே அவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி தெரியுதுங்க பாருங்கள். அங்கே பயன்படுத்திய பீரங்கிகளை வச்சுருக்காங்க ஒரு மாதிரிக்காக. சுற்றி அகழி இருக்கிறது, குளங்கள் இருக்குது, நிறைய பாதைகள் இருக்குது. ஏற்கனவே சொன்ன 2 சிறப்பான கோயில்கள் இருக்குது. மிக மிக உலகத்தின் மிக மிக முக்கியமான இடமாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அவ்வளவு சிறப்பான இடங்கள், உலக சிறப்புகளெல்லாம் நம்ம பேசுகிறோம். அப்படி பேசும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம அருகாமையில் உள்ள நம்மளுடைய இடம், நம் மண் சார்ந்தது, நம் மக்கள் சார்ந்தது, நம் அறிவு சார்ந்தது, இதை ஒருபோதும் தவிர்த்து விடக்கூடாது என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து, எங்களுடைய ஆசையும் கூட. சரி, மீண்டும் பாருங்கள், மனிதனுடைய அறிவு எவ்வளவு சிறப்பானது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், பாறைகள் மீது மனிதர்களுக்கு ஒரு அளவு கடந்த நம்பிக்கை இருந்திருக்கிறது. பாருங்கள், அந்த காலகட்டங்களில் எப்படி நினச்சிருப்பாங்க பாருங்கள். உலோகங்கள் மிக குறைவாக இருந்தது, இயந்திரங்கள் மிக குறைவாக இருந்தது. அப்படி இருக்கும்போது பாறைகள் ஒரு நிலையான பொருளாக கருதியிருக்காங்க. பல்லவர் காலத்தில் கூட மிக வந்து உறுதியான தன்மையோடு இருக்குது. இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல்ஸுன்றோம், எத்தனையோ பொருட்கள் உருவாயிடுச்சு. இருந்தாலும் அன்றைய காலத்தில் இயற்கையில் உருவான பொருட்களில் மிக மிக முக்கியமானது இந்த பாறைகள். இந்த பாறைகளை எப்படி பயன்படுத்துவது, மனிதர்களுக்கு எப்படி இதன் மூலமாக நம்முடைய அறிவை கடத்துவது என்ற சிந்தனை அன்றிருந்த மக்களுக்கு இருந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சிந்தனையும் கூட இது. அதனால தான் இந்த வந்து பாறைகளை வந்து பல்லவ மன்னர்களை எப்படி இதை வந்து நம்ம குடைந்து உருவாக்கி ஒரு செய்தியை உருவாக்க வேண்டும் என்ற தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். நீண்ட பயணம் இது. ஒரு நாளையில் இந்த செய்திகள் வந்து விடாது, ஒரு நாளில் உருவாக்கிவிட முடியாது. உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். இவ்வளவு சிறப்பாக செய்திகளை பல ஆண்டுகள், பல காலங்கள் தாண்டி நம் கண்முன்னே நிற்பது மிகப்பெரிய அதிசயம் இல்லையா? அதை நாம் பாராட்டி போற்றி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதை வந்து இப்போ தொல்லியல் துறை மிக சிறப்பாக செய்திருக்கிறது. மிக தூய்மையாக பராமரிக்கிறாங்க. இதற்கு வந்து காவலர்கள் இருக்காங்க. நல்ல பராமரிப்பு இருக்குது. இப்போ நல்ல சிறப்பாக இருக்குது. இப்போ பாருங்கள், இன்னொரு செய்தியை பார்க்கலாம். இதை நீங்கள் காணொலிகளில் திருமயம்னு சொன்னாலே இந்த காட்சிகளை நீங்கள் இப்போ நாங்கள் காட்டக்கூடிய காட்சிகளை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். பாருங்கள், இந்த பள்ளத்துக்குள்ளார நம்ம போனோம் அப்படின்னா இந்த பாறையை குடைந்து ஒரு சிவன் ஆலயம் இருக்கிறது.
இது எவ்வளோ பெரிய பாறை பாருங்கள், கிட்டக்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ பெரிய பாறை பாருங்கள். நம்மளுடைய மனிதனுடைய அளவு எவ்வளோ பெருசு இருக்குது, பாறை எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பொறுமையாக போனீங்கன்னா இதுதான் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம். நம்ம பெரியவர்களோடையும் குழந்தைகளோடும் போகும்போது இங்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கவனத்தோடு, அவங்க வந்து இது ஒரு பார்வைக்காக வைத்திருக்கிறார்கள். அதனால் நம்ம கவனத்தோடு அவங்க வந்து நம்ம தான் நம்மளுடைய செயலுக்கு பொறுப்பு இல்லையா, நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய பொறுப்பு சார்ந்தது. அதனால் நம்ம தான் கவனமாக இருக்கணும். நம்முடைய குழந்தைகளையும் மற்றவர்களையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா ஒரு சிறிய தவறு நடந்தால் கூட பெரிய பள்ளங்கள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், தவறி விழுந்துடக்கூடாது, கவனமாக போகணுன்றது மிக மிக முக்கியமாக இருக்குது. உங்களுக்கு காணொலியை காட்டணுன்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் காட்டுறோம். நீங்கள் செல்லும்போது மிக கவனமாக போங்க. பாருங்கள் எவ்வளவு ஆழமான இடத்துல ஒரு இரும்பு படிக்கட்டு இருக்குது பாருங்கள். அது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக அந்த பாறையோட நடுப்பகுதிக்கு போகுது. இது பல ஆண்டுகள் வந்து இந்த சிவன் ஆலயம் வந்து ஏதோ ஒரு பாறையால் மூடப்பட்டிருந்தது, கதவு போன்ற பாறையால் மூடப்பட்டிருந்ததாகவும், அது வந்து அது ஒரு ஏதோ நில அதிர்ச்சி காரணமாக விழுந்ததுக்கப்புறம் தான் இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்ததாகவும் ஒரு செய்தியே வந்து சொல்கிறாங்க. இப்போ அது எப்படி இருந்தாலும் அந்த தொழில்நுட்பத்தை நம்ம பார்த்து வந்து நாம் கண்டிப்பாக வியப்பதற்கு தயாராகத்தான் இருக்க வேண்டும். பாருங்கள் அவ்வளவு பெரிய பாறை, இந்த பாறையுடைய நடுவில் மிக அழகாக குடைந்து ஒரு நுழைவாயில வச்சுருக்காங்க. அதில் ஒரு சிவபெருமான் இருக்கிறார். எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு குடைவரை கோயில். ஏன் இவ்வளவு முக்கியமாக இதை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய நுழைவாயில் இருக்கிறது இல்லவா, அதுவே எப்படி இருக்கிறதுனா ஒரு வீட்டுடைய நிலை எப்படி இருக்குமோ அவ்வளவு நேர்த்தியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. மீண்டும் நாங்கள் சொல்வது ஒரு செய்தி தான். அதாவது கணிதவியல் இல்லாமல் ஒவ்வொரு செய்தியும் தொடர்ந்து நம்ம மற்ற செய்திகளை பார்க்கும் பொழுது மற்ற அறிவு பற்றி நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நீங்கள் செவ்வகமாக சரியாக செவ்வகமாக வீட்டு மர நிலை போல் வந்து அதை வடிவமைத்திருக்காங்க ஒரு பாறையை. அப்போ வந்து கணிதவியல் இல்லாமல் எப்படி வந்து இதை வடிவமைக்க முடியும் சொல்லுங்கள். அது ஒரு கோணம் கூட மாறாமல் நீங்கள் தொலைவில் கூட இருந்து இதை பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு. ஒரு செவ்வக வடிவம் மிக தெளிவாக இருக்குது. உள்ளர இருக்கிற அறையும் பார்த்திங்கன்னா சதுர வடிவில் சரியாக செதுக்கப்பட்டு தெளிவாக இருக்குது. இப்போ நீங்கள் இன்றளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாறைகளை வேலை செய்கிற மக்களை பார்த்துருப்பீங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து ரோட்டரி மிஷின்ஸ்னு சொல்லுவாங்க. மிக அதிக வேக சுழற்சி கொண்ட ஒரு மெட்டல் வீல்ஸ், நம்ம வந்து உலோக சக்கரங்களை வச்சு அறுக்கிறதையும் தேய்க்கிறதையும் பார்த்தீங்கன்னா அதுவே மிக கடுமையாக தெரியும் உங்களுக்கு. எப்படி இந்த வேலைகளை செய்கிறாங்கன்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். இன்றளவு நம்ம இப்படி ஆச்சரியப்படுறோமே, இவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒளி விளக்கு, மின்சாரம் இல்லை, மின்சார விளக்குகள் இல்லை, மின்சார பயன்பாடு இல்லை, இயந்திரங்கள் இல்லை. இந்த காலகட்டத்தில் ஒளி அளவு கூட நினச்சி பாருங்களேன். காலையில் விடியும், மாலை வந்து இருட்டிடும், இதற்கிடையில் உள்ள நேரம் தான். இவ்வளவு ஒரு அந்த காலகட்டங்களில் மிக தெளிவாக எப்படி வந்து இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு முயற்சியை செய்ய முடிஞ்சிருக்கு பாருங்கள். இது இந்த முயற்சி நீங்கள் நினைக்கலாம், இது என்ன ஒரு பாறை மேலே ஒரு குடைந்து ஒரு அறை போல் உருவாக்கியிருக்காங்க, இதனால் என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கலாம். ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறோம், இது வெறும் முயற்சி கிடையாது, ஆராய்ச்சி. முயற்சின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இந்த பாறைகளில் இப்படி குடைந்து இந்த அமைப்பை உருவாக்க முடியும் என்பது ஒருவரால் நிரூபிக்கப்பட்டால் அது அடுத்த நிலை எப்படி இருக்கும் என்று நீங்கள் எண்ணி பார்த்துக்கணும். பாருங்கள், அந்த நிலைகள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். நிலையோட வடிவம் இன்னும் ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உள்ளார அப்படியே சிவபெருமான் தெரிகிறாரு, அப்படியே வணங்கிக்க வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஒரு செய்தியை தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். இந்த அமைப்புகள் மிக ஆராய்ச்சிக்கு உட்பட்ட அமைப்புகள். இது போன்ற செயல்களை செய்ததுக்கப்புறம் மிகப்பெரிய செயலை நோக்கி மனிதர்கள் வந்து நகர்ந்து விடுவார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. இது போன்ற ஒரு செயலை செய்ய முடியுமா, இது போன்ற இடங்களில் இப்படி ஒரு வடிவமைப்பு உருவாக்க முடியுமா என்ற ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை தான் இன்று உலகமே வியந்து பார்க்கின்ற தமிழர்களும் இந்தியர்களுடைய பெருமையும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்பதை நாம் உணரலாம். இப்போ தெரிகிறதா உங்களுக்கு? பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளத்தில் இவ்வளோ பெரிய பாறைக்கு நடுவில் அது இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இது வழியாக சென்றால் இங்கே ஒரு பாதாள அறை இருக்கிறது. இந்த அறை முழுவதாக வந்து ஆயுத கிடங்காக பயன்படுத்தப்பட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா இடதுபுறம் ஒரு இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் பாறைகள் உடைக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்குது, அதுக்கான விளக்கங்கள் இருக்குது. அங்கே பாருங்கள், இப்போ வந்து இடதுபுறம் ஒரு அறை இருக்கிறதுக்குள்ள பாருங்கள், இப்போ காட்டுறோம் பாருங்கள். அது முழுக்க வந்து ஆயுத அறையாக இருந்திருக்கு, இப்போ பூட்டி வச்சுருக்காங்க, அது பயன்பாட்டில் இல்லை. சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் இது போன்ற இடங்களில் கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும். பாருங்கள்,
எவ்வளோ குறுகிய பாதையில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாதுகாப்பு கருதி அமைக்கப்பட்டதாங்க பாருங்கள். இந்த அறை தான் வந்து ஆயுத அறை. இதில் வந்து ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. இப்போ பார்க்கலாம், இங்கே பாருங்கள், இந்த மேடையில் ஏறி அந்த சிவன் ஆலயத்தை பார்க்கலாம். அது மேல்தளம் இது இல்லையா, அந்த அறையோட மேல்தளம். ஆனால் இங்கெல்லாம் செல்லும்போது கவனமாக செல்லணும். ஏன்னா இங்கே பாதுகாப்புக்காக மற்ற எதுவும் இல்லை, அதனால் கவனமாக இருக்கணும். நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே இருந்து பார்த்தால் எவ்வளவு பெரிய பாறையில் எவ்வளவு தெளிவான அந்த செவ்வக அமைப்பு தெரிகிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இதை தான் நாங்கள் சொல்கிறோம். இது போன்ற இடங்களையும் செயல்பாடுகளையும் நாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய மனித நம்பிக்கைகள் உருவாகும். குழந்தைகளுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, எவ்வளவு சிறப்பான செயல்களை நம் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற பெருமை, அதே நேரத்தில் அதனுடைய அறிவு சார்ந்த செய்திகள் வளரும். அவர்கள் கண்டிப்பாக பெரியவர்களாக ஆகும் பொழுதோ இளைஞர்களாக இருக்கும்போது செயற்கரிய செயல்களை செய்வார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் வந்து பிறந்து வாழும் காலத்தில் செய்யக்கூடிய செயற்கரிய செயல்கள் தான் இன்றைய அறிவியலாகவும் அழகாகவும் அமைதியாகவும் வாழ்கிறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கலைகளை மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம். கலைகளையும் அதனுடைய பண்புகளையும் பற்றி உங்களுடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய மக்களுக்கும் சொல்ல வேண்டியது ஏன் நம்முடைய முக்கியமான கடமை என்றால், கலைகள் தான் அமைதியை தரும், அன்பை தரும், பண்பை தரும், ஒருங்கிணைப்பை தரும். எந்தவித மாற்று கருத்தும் இல்லாமல் மனித குலத்தை ஒன்றிணைக்கும். மனிதர்கள் அனைவரும் இணைந்து மிகப்பெரிய செயல்களை செய்வார்கள். மகிழ்ச்சியோடு ஒரு வாழ்க்கை நிலை தொடரும் என்பது மிக மிக முக்கியமான கருத்து. இவற்றையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு வந்து புரிய வைக்க வேண்டிய அவசியமில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துமே தெரிந்த செய்திகள் தான். நினைவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. பாருங்கள், இப்போ முழு இடங்களை பாருங்கள், பாறையோட எப்படி இருக்கிறது பாருங்கள். மிக அழகான இடம். கண்டிப்பாக நீங்கள் ரசிக்கக்கூடிய, இயற்கையை ரசிக்க வேண்டிய ஒரு இடமாகத்தான் இது அமைகிறது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. சரி, இது ஒரு முன்னோட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது போன்ற இடங்களை தேடி சென்று நீங்கள் பார்த்து பயன்பெற வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இது போன்ற ஒரு சிறந்த இடத்துடன், சிறந்த காணொளியுடன் மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.